பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை பொழுது எப்படி இருக்கிறது? தினந்தோறும் ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை தைரியப்படுத்துகிறார்ல. நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த நாளில் உங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதமான வாழ்த்தை வைத்திருக்கிறார். சரி, இது எந்த இடம் என்பதாக நீங்கள் கேட்கிறீங்களா? ஒமான் தேசம் இருக்குல்ல, வளைகுடா நாடுகள் ஒமான் என்கிற ஒரு தேசம். அதுல மஸ்கட் என்கிற பட்டணம். அதுல இந்த கட்டடம் ஒரு சர்ச் கேம்பஸ். இது ஒரு முஸ்லிம் தேசம். இந்த தேசத்தில் 55 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. அதுல 58% தான் இந்த ஒமானியர்கள். மீது 42% வெளிநாட்டிலிருந்து இங்க வேலை செய்கிறவர்கள். அப்படி பல தேசத்தை சார்ந்த மக்கள் இங்க இருக்கிறாங்க. அதுல இந்தியர்கள் மாத்திரம் எடுத்தீங்கன்னா 9 லட்சம் பேர் இங்க இருக்கிறாங்க. இந்தியர்கள் அவ்வளவு பேர் இங்க வேலை செய்யறாங்க. பலவிதமான இடங்களில வேலை செய்கிறார்கள். அதுல 4,66,000 பேர் கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் ஆராதிப்பதற்கான இடத்தை இந்த மஸ்கட் பட்டணத்துல மாத்திரம் 2 இடங்களை இந்த அரசாங்கமே ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. அதுல இது ரூவி என்று அழைக்கப்படுகிற இடத்துல இருக்கிற சர்ச் கேம்பஸ். இன்னொன்று காலா என்கிற இடத்துல ஒரு சர்ச் கேம்பஸ் இருக்கிறாரு. இதற்குள்ள பெரிய கட்டடங்கள் இருக்கிறது. பின்னால பாக்குறீங்களா, இது மாதிரி நிறைய கட்டடங்கள் இருக்கிற இந்த எல்லைக்குள்ள கிறிஸ்தவர்களை ஆராதித்து கொள்ளலாம். இதுல பல மொழிகளிலே ஆராதனை நடக்கும். தமிழ்ல, மலையாளத்துல, தெலுங்குல, கன்னடத்துல, உருது மொழியில, ஆங்கிலத்துல எல்லாம் பல டினாமினேஷன். ஆச்சரியம் தெரியுமா? 90 சபை பிரிவை சார்ந்தவர்கள் இங்க ஆராதிக்கிறாங்க. இது இல்லாதபடி பக்கத்து பட்டணங்களிலேயும் ஒவ்வொரு பட்டணத்திலேயும் சபைகள் இருக்கு. சோகார் என்கிற இடத்துல, இப்ரி என்கிற இடத்துல, இப்ரா என்கிற இடத்துல, இப்படி ஒவ்வொரு பட்டணத்திலுமே தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதிக்க இடத்தை ஒதுக்கி கொடுக்கிறாங்க. இது ஒரு முஸ்லிம் தேசமா இருந்த போதிலும் எல்லா மதத்தினருக்கு சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு இந்த இடத்தை ஒதுக்கி இருக்கிறாங்களா? இதனுடைய பின்பகுதியில தான் இந்துக்கள் அவங்க வணங்குவதற்கு ஒரு இந்து கோயிலும் இருக்கிறது. அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இங்கு பல வருஷமாக வேலை செய்கிற ஒரு இந்து சகோதரரை நான் சந்திக்க நேர்ந்தது. அவர் என்னோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், இது ஒரு முஸ்லிம் தேசமா இருந்தாலும் எல்லா மதத்தினரை ஒரே மாதிரி நேசிக்கிறாங்க. அந்த மத பாகுபாடு, அந்த மத வெறியை தோண்டி பிரச்சனை உண்டாக்குற காரியம் எல்லாம் இங்கே கிடையாது. இந்த ராஜாக்களுடைய ஆட்சியில எல்லா மக்களையும் ஒரே மாதிரி நேசிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆச்சரியமான காரியம் சொன்னார். இந்தியாவில் பாபர் மசூதியை இடிச்சாங்கல்ல, அது முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமான ஒரு பெரிய மசூதி. அதை மதவாதிகள் இடித்த சமயத்துல இது ஒரு முஸ்லிம் தேசம். அப்ப இவர்கள் மத உணர்வு அடைந்து உணர்ச்சி வசப்பட்டு இதை செய்துவிடக்கூடாது என்று இங்க இருக்கிற இந்து கோயிலை சுற்றிலும் பெரிய பாதுகாப்பை கொடுத்து இந்த இடத்தை பாதுகாத்து கொடுத்தார்கள். அரசாங்கமே அதை பாதுகாத்து கொடுத்தார்கள் என்று சொன்னார். அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சி இல்லாதபடி எல்லாரையும் நேசித்து நடத்துகிற ஒரு அருமையான ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கிறது. இந்த தேசத்துல மக்கள் சுபிட்சமாய், சமாதானமாய், அமைதியாய் வாழ்கிறதை பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார்? 27ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல ஒரு பக்தன் சொல்லுகிறார், என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களை மேலாக உயர்த்தப்படும். என்னுடைய தலையை தேவன் உயர்த்துவார். என்னை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மேலாக என்னை உயர்த்துவார். நீங்க இருக்கிற இடத்துல சத்துருக்கள் இருக்கிறாங்களா? நீங்க வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல, பிசினஸ் செய்யற இடத்துல பொறாமை உள்ள சத்துருக்கள் இருப்பாங்க. அவங்க மத்தியில தாழ்ந்து போக மாட்டீங்க. உங்களுடைய தலை உயர்த்தப்படும். கர்த்தர் உங்களை உயர்த்தி அவர்கள் மத்தியிலே உங்களை கனப்படுத்துவார். எந்த சத்துருக்களை சேரப்படுத்த முடியாது, முடக்க முடியாது. பயப்படாதுங்க. நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்கு மேலாக கர்த்தர் என் தலை உயர்த்துவார். சொல்லி விசுவாசத்தை அறிக்கிட்டுங்க. அப்படியே நடக்கும். ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுடைய தலையை உயர்த்தி கனப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களை வெட்கப்பட விடமாட்டீர். எங்களுடைய தலையை உயர்த்துவீர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.